ஸோ சார்ட்டடுக்கும் சார்ட்டும் பைத்தானில் எங்கே யூஸ் பண்ணணும், ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும், இதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. ஃபஸ்ட்டு சார்ட்டடும் சார்ட் இது ரெண்டுமே வந்து என்னது, ஒரு கேரக்டரையோ இல்லை நம்பர்ஸையும் அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் அதை சார்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ சார்ட்டடுன்றது என்னென்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன், சார்ட்ன்றது லிஸ்ட்டோட மெத்தட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னாவே அதோட ஃபங்க்ஷனோட நேமு அதுக்குள்ளே நம்ம அதோட வேல்யூவை வச்சு பாஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு மெத்தட், இது வந்து லிஸ்ட்டுக்கான மெத்தட். லிஸ்ட்டுன்ற ஸோ லிஸ்ட்டு வந்து இருக்கும்ல பைத்தானில், ஸோ அதோட மெத்தட் அது. ஸோ பொதுவாக மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து டாட் வச்சு தான் அக்சஸ் பண்ணுவோம். அந்த மெத்தடோட நேம் டாட்டுக்கு அப்புறம் அந்த மெத்தட் நேம் வச்சு அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எங்கே யூஸ் பண்ணணும், இது வந்து எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த இட்டரபிள் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம், அதாவது லிஸ்ட்டோ இல்லை டுப்புள் இல்லை ஸ்ட்ரிங். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சார்ட் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட்டரபிள்னால் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார் லூப்பில் எதெல்லாம் இட்டரேட் பண்ண முடியுமோ இல்லை வைல் லூப்பிங் மூலமாக எதெல்லாம் இட்டரேட் பண்ண முடியுமோ அதெல்லாமே வந்து இட்டரபிள். ஸோ லிஸ்ட்டு இல்லை டுப்புள் ஸ்ட்ரிங்கு டிக்ஷனரி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ட்டட் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். பட் சார்ட்டுன்றது வந்து லிஸ்ட்டுக்கான மெத்தட். ஸோ அதை வந்து லிஸ்ட்டு மட்டும்தான் அதை சார்ட் பண்ணணும். அதில் நீங்கள் ட்ரிப்புள் வச்சு சார்ட் பண்ண முடியாது, இல்லை ஸ்ட்ரிங்கு அதை தவிர லிஸ்ட்டை தவிர எதை கூடயும் அது சார்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நான் வந்து எக்ஸாம்பிளில் வந்து பைத்தான் எக்ஸாம்பிளில் ஷோ பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து லிஸ்ட்டு மெத்தட் மட்டும் நம்ம அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து சார்ட் பண்ணுச்சு அப்படின்னா புதுசாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் சார்ட் பண்ண ரிசல்ட் வச்சுருக்கோம் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். பட் இந்த சார்ட் ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டை வந்து அது வந்து சார்ட் பண்ணாது, ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணாது, அதாவது சார்ட்டடு. பட் சார்ட்டுன்றது ஒரிஜினல் லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணும். ஸோ அதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இது எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட்டு 1ன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நம்ம லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ பைத்தானில் எப்படி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு நம்ம அதில் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் அரே ஃபார்மேட்டில். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து இப்போ நான் சார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு 1 அந்த லிஸ்ட்டோட நேம் டாட் சார்ட். ஸோ இந்த மெத்தடோட நேம் சார்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு வந்து சார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் லிஸ்ட்டு 1 அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன அவுட்புட் வருது, அது சார்ட் ஆகி நம்மளோடது வந்து 2815 இருக்குது. ஸோ அது அசெண்டிங் ஆர்டரில் 1258ன்னு சார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சார்ட் பண்ணுறது. ஸோ இது என்ன செய்யணும்னா நம்ம வந்து லிஸ்ட்டு ஒன்று சார்ட் பண்ணோன்னே லிஸ்ட்டு 1 அந்த இதை வந்து மாடிஃபை பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டட் யூஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்னொன்று ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை சார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து லிஸ்ட்டு 2 இதை நீங்கள் சார்ட் பண்ணுறதுக்கு சார்ட்டடுன்ற அந்த ஃபங்க்ஷன் நேம் அதுக்குள்ளே எதை சார்ட் பண்ண போகிறீங்களோ அதை பாஸ் பண்ணணும். ஸோ ஏன்ற அந்த லிஸ்ட்டை நான் சார்ட் பண்ண போகிறேன், அதனால் அதுக்குள்ளே ஏன்னு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சார்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் லிஸ்ட்டு 2ன்னு சொல்லிவிட்டு அதை அக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் சார்ட்டட் 139 சார்ட் ஆகிருக்கு. ஸோ அசெண்டிங் ஆர்டரில். பட் இப்போ நீங்கள் ஏவை அக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏல நம்ம ஒரிஜினலாக என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இருக்கும். பட் ஏ வந்து சார்ட் ஆகியிருக்காது. பட் இது வந்து சார்ட்டடில் வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணாது. இது வந்து புதுசாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் தான் வந்து சார்ட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இதுவே நீங்கள் வந்து இப்போ ஏன்ற இதில் வந்து என்ன இருக்குது,
931ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஏ இதுக்கு முன்னாடி வந்து பின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன், அதில் ஏ டாட் சார்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ சார்ட் என்ன செய்யும் அப்படின்னா, சார்ட்ன்றது என்னது, அதுக்கு வந்து அது ஒரு மெத்தட் நேம், லிஸ்ட்டோட மெத்தட் நேம். ஸோ லிஸ்ட்டோட நேம் என்னது, இங்கே என்ன இருக்குது, லிஸ்ட்டோட நேம் ஏன்னு இருக்குது. ஸோ ஏ டாட் சார்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து சார்ட்டட் யூஸ் பண்ணும்போது சார்ட்டடுக்குள்ளே அதை பாஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஸோ சார்ட்டட் வந்து புது லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி 139 சொல்லிவிட்டு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஏ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது அது மாடிஃபை ஆகலை. பட் இதுவே வந்து சார்ட் இருக்கும் போது நீங்கள் ஏ டாட் சார்ட்டுன்னு கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஏவை அக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏ வந்து சார்ட் ஆகிருக்கும். பட் இந்த கேஸில் பார்த்திங்கன்னா சார்ட்டட் கேஸில் ஏவை அக்சஸ் பண்ணும்போது ஏ வந்து சார்ட் ஆகிருக்காது. அது புது லிஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு சார்ட் ஆகிருக்கும். ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணாது. ஸோ இதுவுமே வந்து இது வந்து இந்த சார்ட்டடும் நீங்கள் வந்து லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சார்ட்டும் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த கேஸில் நீங்கள் வந்து சார்ட்டட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரிஜினல் லிஸ்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ண வேணாம், புது லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சார்ட்டட் யூஸ் பண்ணணும். ஒரிஜினல் லிஸ்ட்டையே நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா சார்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று வந்து சார்ட்டடில் வந்து நீங்கள் இது பில்டின் ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே எல்லா இட்டரபிளும் நீங்கள் சார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏருக்கு வந்து நான் வந்து ட்ரிபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பேரந்தசிஸ்க்குள்ளே நம்பர் போடுறேன். ஸோ இந்த நம்பர் வந்து ட்ரிபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிபிள் லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு நம்ம லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். ட்ரிபிள் வந்து ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் வச்சு நம்ம இது பண்ணுவோம். இது இம்யூட்டபிள். ஸோ இதில் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண முடியாது, அது மாடிஃபை பண்ண முடியாது. அதுதான் ட்ரிபிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஏவை வந்து சார்ட் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிறது வந்து என்னென்னா ட்ரிபிள். நீங்கள் வந்து இது என்ன டைப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைப்புன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நீங்கள் ஒன்று பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன கிளாஸ் என்ன டைப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ட்ரிபிள்னால ட்ரிபிள்னு வருது. ஸோ இப்போ எனக்கு இதை வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சார்ட்டரை தான் யூஸ் பண்ண முடியும், லிஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாது. இப்போ சார்ட்டரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், அதை சார்ட் பண்ணி கொடுத்துரும். பட் இதில் வந்து நீங்கள் சார்ட் பண்ண முடியாது, சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து லிஸ்ட்டுக்கான மெத்தட். ஸோ லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு எரர் த்ரோ ஆகும். ஏன்னா இது வந்து லிஸ்ட்டுக்கான மெத்தட், இது வந்து ட்ரிபிள். ஸோ அதனால் இது பண்ணாது. நீங்கள் சார்ட்டட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தமே நீங்கள் வந்து எந்த இட்டரபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சார்ட்டுன்றது லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடியது. நீங்கள் வந்து சப்போஸ் லிஸ்ட்டிலேயே சார்ட்டடோட சார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா சார்ட்டட் வந்து புது லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம், சார்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டையே அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் சார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட மேஜர் டிஃப்ரென்சஸே இதுதான். இது ஒரிஜினல் லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணாது, புதுசாக ஒரு க்ரியேட் பண்ணும். இது ஒரிஜினல் லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணும். சார்ட்டட் வந்து நீங்கள் எந்த இட்டரபிள் கூடயும் ஒர்க் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து எதை வேணால் நீங்கள் வந்து இட்டரேட் பண்ணும், ஸ்ட்ரிங்கு, ட்ரிபிள், இந்தமாரி டிக்ஷனரிஸ், லிஸ்ட், இது எல்லாமே. பட் சார்ட்டுன்ற இந்த மெத்தட் வந்து லிஸ்ட்டுக்கான மெத்தட். ஸோ இதை மட்டும் தான் சார்ட் பண்ணும். ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்சஸ்.